இன்றைய புனிதர் அறிவோம். பிப்ரவரி 9. புனித மிக்குவேல் கோர்டேரோ. என்னருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற இறைவார்த்தையின் மீது தீரா தாகம் கொண்டவர். 5 வயது வரை நிற்க முடியாதபடி ஊனமாக இருந்தார். தீயவர்களின் கைகளில் இருந்து நற்கருணையை காப்பாற்ற அதனை எடுத்துக்கொண்டு ஊனமான காலுடன் 8 கிலோமீட்டர் நடந்தே சென்றவர். ஈக்வெடார் நாட்டின் முதல் புனிதர் தான் மிக்குவேல் கோர்டேரோ. இவர் குவன்கா என்னுமிடத்தில் 1854 நவம்பர் 7 பிறந்தார். பிரான்சிஸ்கோ என்பது இவரின் இயற்பெயராகும். சமூகத்தில் உயர்ந்து நின்ற பெற்றோருக்கு பிறந்த இவர் 5 வயது வரை நிற்க முடியாதபடி ஊனமாக இருந்தார். மெல்ல மெல்ல கால் தாங்கி நடக்க ஆரம்பித்தார். புனித தெலசாவின் கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் சபையினர் நடத்திய பள்ளியில் 1864 சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் இச்சபையினர் ஈக்வெடார் நாட்டில் பணியை தொடங்கி இருந்தார்கள். படிப்பில் கவனம் செலுத்தியதுடன் இறைவனின் திருவுளம் அறிந்து வாழ்ந்தார். தமது 13ஆம் வயதில் குருத்துவ பயிற்சி பெற 1868 மார்ச் 24 கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் சபையில் சேர்ந்தார். சபையில் சேர்ந்த பிறகு தமது பெயரை மிக்குவேல் என மாற்றிக்கொண்டார். ஆசிரியர் பணியை தமது பணியின் இலக்காக கொண்டு பயிற்சி பெற்றார். பயிற்சி முடிந்து எல் செபோலார் என்னும் பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். தமது சிறப்பான அனுபவங்களுடன் அப்பள்ளியில் 32 ஆண்டுகள் சேவையாற்றினார். இனிமையாக பழகும் குணத்தால் எல்லோருக்கும் நண்பரானார். ஆண்டவருக்காக எப்போது மகிழ்ச்சியுடன் வேலை செய்யுங்கள் என்று கூறி எல்லாரையும் ஊக்கப்படுத்தினார். தமது 17ஆம் வயதிலேயே மாணவர்களுக்காக தாமே பாட புத்தகங்களை எழுதி தயார் செய்தார். இவர் எழுதிய சில பாடங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு நாடு முழுவதற்கும் பயன்படுத்தியது. பாடம் நடத்தும் முறை, விளையாட்டுகள், நாடகங்கள், தியான உரைகள் மற்றும் எழுச்சி ஊட்டும் எழுத்துக்களால் எல்லோரையும் ஈர்த்தார். மறைக்கல்வி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதில் மிக்குவேல் அதிக ஆனந்தமடைந்தார். அதிலும் முதல் முறையாக நற்கருணை பெற இருக்கும் மாணவ மாணவிகளை பயிற்றுவிக்கும் போது தன்னையே மறந்து இறைவனின் பிரசனத்திற்கு வழிநடத்துவார். இவருடைய காலத்தில் திருச்சபை மற்றும் குருக்களுக்கு எதிராக சிலர் கிளர்ந்து எழுந்து கொலை செய்வதும் ஆலயங்களை தீக்கிரையாக்குவதும் போன்ற கொடூர செயல்பாடுகள் தாண்டவமாடின. அப்போது அவர்களின் கைகளில் இருந்து நற்கருணையை காப்பாற்ற அதனை எடுத்துக்கொண்டு ஊனமான காலுடன் 8 கிலோமீட்டர் நடந்தே சென்றார். பிறகு நவதுறவிகளுக்கு பயிற்சியாளராக 1896 முதல் 1905 வரை இருந்த மிக்குவேல் 1907 ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டார். இச்சபையினர் ஏற்கனவே அங்கு பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்பெயினில் பார்சிலோனா அருகில் இருந்த பள்ளிக்கு அனுப்பப்பட்ட மிக்குவேல் தொடர்ந்து அதிகமான வேலைப்பளுவால் உடல்நிலை பாதிக்கப்பட்டார். அதே நேரத்தில் நிமோனியா காய்ச்சலும் சேர்ந்து கொள்ள உடல்நிலை மிகவும் மோசமானது. கடைசியில் 1910 பிப்ரவரி 9 இறைவனடி சேர்ந்தார். திருத்தந்தை 6ஆம் பவுல் 1977 அக்டோபர் 30 அன்று அருளாளர் பட்டம் வழங்கினார். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் 1984 அக்டோபர் 21 அன்று புனித நிலைக்கு உயர்த்தினார். சமயம் சார்ந்து மட்டுமல்ல, ஈக்வெடார் நாட்டில் அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்குகிறார் மிக்குவேல். இன்றைய புனிதரிடம் கற்போம். மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள உதவுவோம்.